ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா சியா இருக்க ஏற்பாட்டில் பலமாக பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்ட்டியில் ஒரு குறை வரக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கடமைக்கேன்னு போய் நின்றுட்டு இருக்கா. அங்கே சுற்றி இருக்க எல்லா புள்ளிகளையும் சரி வில்லியை அவ்வளோ வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜூன், நீங்கள் பார்க்க அப்படியே தேவதை மாதிரியே இருக்கீங்க, வானத்துலேருந்து குதிச்சிங்களா என்ன, வலிச்சுதான் என்ன அப்படின்ட்டு இருக்க, இல்லை வலிக்கிட்டு வந்திருப்பாங்க போல நம்ம ஹீரோயின் உள்ள கலாய்ச்சிட்டு இருக்கா. அங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவ பேசுறத பார்த்து இவளா எப்படி பேசுறதுமா நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட இல்லை, எல்லாம் என் தலையெழுத்து சைட் கேரக்டராக போயிட்டுன்ட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக சியா வந்துடுறா. ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பலமாக லட்டாக இருக்குது. எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. சே, இவ்வளோ பெரிய ஸ்நாக்ஸாக, நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட இவ்வளோ பாராட்டுறதுல விருப்பமே இல்லை. இங்கே நீ எனக்கு டீ கொடுப்பாப்போ அப்படின்ட்டு வேணும்னே நம்ம சியாவை கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் சரி நானே கொடுக்குறேங்கிற மாதிரி ஊத்துறா. பட் ஊற்றும் போது வேணும்னே இவ தெரியாமல் டீயை கீழே போட்டு விட்டுறா. சோ, என் கையில் குதிச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையேன்னு பார்த்தீங்கன்னா சியாவே அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நீ மெயின் லீடு இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவள் ஆத்திரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க. இல்லைங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு சியா பார்த்தீங்கன்னா அவள் கையை கிடிச்சிட்டா போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் தான் கர்ச்சிஃபெல்லாம் கொடுக்குறா. கொடுத்தோடனே சியாக்கு இப்படி ஒரு நல்லவளாங்கிற மாதிரி இருக்கு. அவள் வெளியே போனோடனே இருக்கு எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோயினை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணுமே நம்ம ஹீரோயின். எனக்கு இந்த மாதிரி லட்டெல்லாம் கையில் பிடிக்காது, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு இந்த ரத்த வாசனை கண்டாலே எனக்கு ஒமட்டிட்டு வந்துடும். இல்லைன்னா இந்த மாதிரி பொண்ணுக்கெல்லாம் நம்ம ஏன் ஹெல்ப் பண்ண போகணுன்ட்டு அங்கேயே ஜால்ரா போட்டு இங்கேயே ஜால்ரா போட்டு ஒரு சைட் கேரக்டரை நம்ம ஹீரோயின் எப்படி மூவ் பண்ண முடியுமோ கஷ்டப்பட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதான பார்த்துங்கிற மாதிரி ஜூன் சொல்கிறா. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம் அப்படின்ட்டு ஜூன் கிட்ட பேசிட்டு இருக்க. அவங்க எல்லாமே இவ எப்போவுமே இப்படி தான் நடிச்சுக்கிட்டே இருப்பா. இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியுமா, அவங்க அப்பா வளர்க்குறாருல அது கூட கரெக்டான இது இல்லை. நைட் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவாங்களான்ட்டு அவங்க அப்பாவை இவளையுமே வச்சு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா நாடி நரம்புட்டு இருக்க எல்லா சதையும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. நம்ம எதனா பண்ணால் இன்னைக்கு அவர் இளவரசரை மீட் பண்ணுறது தடை போட்டுரும், அதனால கம்மன் இருப்போன்னு ஹீரோயின் இருக்க. இன்னொரு பக்கம் சியா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அவளுக்கு மனசே உடஞ்சு போயிடுது. அதே மாதிரி இளவரசரும் யாரையோ பிடிக்கணும் போல நல்லா டீமோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எவனாச்சும் ஒருத்த வருவான், கண்டிப்பாக அவனுங்களை பிடிச்சி ஆகணும்ட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு பகை இருக்கும் போல அவனுங்களை பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அரசரி இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக பிடிச்சி ஆகணும்ட்டு எல்லாம் வெறியோடு இருக்க. சியானால கொஞ்சம் கூட அழுகையை தாங்க முடியல இவங்க பேசுறதுலாம். அதே மாதிரி இவன் நின்றுட்டு இருக்கிறத எவ்வளோ ஒரு பொண்ணு பார்த்துட்டு போய் சொல்லிடுறா. பார்த்த உடனே சரி என்ன ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா, உனக்கு வேற பழக்கமே இல்லையான்ட்டு அதுக்கும் பிடிச்சி அந்த பிள்ளையை கொட்டிட்டு இருக்காங்க. நமக்கே பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாயிடுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோயினுக்கு சொல்லவா வேணும், அவள் சும்மாவே மேல் லீடு ஃபீமேல் லீடுன்னா துடிச்சுக்கிட்டு இருப்பாளே. இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட இதையே துடிக்கிறது நிறுத்தவே இல்லை. அவங்கெல்லாம் இவ கண்ண முன்னாடியே உண்மையை சொல்லு, நீ உங்க அப்பாவை எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவ்வளோ எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறா. கொஞ்சம் கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினாலேயே முடியல. அந்த சிஓவை பார்த்தீங்கன்னா இல்லை எங்கள் அப்பா பற்றி பேசாதீங்க, என்னை பற்றி என்ன வேணாலும் பேசிக்கோங்க அப்படிங்கும்போது சொன்னா பாரு கோபம் வருது, நான் என்ன உன்னையை திட்டிட்டு இருக்கிறேன்னா நடக்கிறதானே சொன்னேன் அப்படின்ட்டு ஜூன் மனசாட்சி இல்லாமல் பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா இருக்கட்டும் இருக்கட்டும் பேசிக்கிட்டு இருக்கா. இவங்கெல்லாம் பேசுறத ஒரு கட்டத்தில் தாங்க முடியல, நிறுத்துங்க அப்படின்ட்டு எழுந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்க. அதைவே கட் பண்ணி இன்னொரு பக்கம் இளவரசர் தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ஆளை காத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அவன் ஓடிக்கிட்டு இருக்கா, இவரை பின்னாடியே துரத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவனும் ஓடுறான், இளவரசர் ஓடுறாரு. அவன் பார்த்தீங்கன்னா இளவரசர்லாம் நான் உன்னை விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை முடிச்சு கட்டிடுவேன்ட்டு அவன் போட்டி போட்டு வந்துட்டு இருக்க. இளவரசர் சரியா சண்டை போட்டுறாரு. கடைசியில் அவனை நாக் அவுட் பண்ணுற மாதிரி கழுத்துக்கிலே கத்தி வச்சிடறாரு. உண்மையை சொல்லு, உன்னை யார் அனுப்பினா அப்படின்ட்டு இளவரசர் கேட்டுக்கிட்டு இருக்க. நீ யாருக்கு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு. அவன் பார்த்தீங்கன்னா என்னை மட்டும் நீ விட்டுட்டேன்னா அவன் அரசராகிற அப்படின்ட்டு இருக்க. இளவரசருக்கு சரியான கோவம் வந்துடுது. நான் இப்போ அரசராகிற கடமையில இல்லை, எனக்கு உன்னை யார் அனுப்பினான்னு தெரியணும் அப்படின்ட்டு இவரை பார்த்தீங்கன்னா அரசருக்கு இவருக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அவனை எப்படியோ முடிச்சு விட்டுறாரு போல. வெளியே வந்துடுறாரு. பார்த்தா ஊர் மக்கள் எல்லாருமே ஜாலியாக விஷயத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இளவரசர் அப்படியே அவரோட நிலைமை பார்க்குறாரு. இளவரசராகவே இருந்தாலும் இவரோட கையில் ரத்தக்கரை தான் படிச்சிருக்கு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல என்ன சொல்ல போகிறோன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாள் என்ன நாள், பௌர்ணமி. நிலவை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம ஏன் இப்படி சண்டை போட்டு நாளை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், நம்ம பேசாமல் காக்டெயில் குடிச்சா என்ன, நான் ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க்கு செஞ்சு தரேன், உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி, குடிச்சிருக்கீங்களா, அப்படியே அமிர்தத்தில் பாதி மாதிரி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஏன் அப்படி செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்ட்டு இவ எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டுட்டு இந்த போனா போது இந்த புள்ளையை விட்டுடலாம், நம்மளோட வாழ்க்கையை பார்க்கலாம், இப்படியே மதுவில் நம்ம எப்படி சூப்பராக இருக்கான்னு பார்க்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் தான் போட்டு தரேங்கிறேன்ல, என்ன கொண்டாடுறக்கு உங்களுக்கெல்லாம் விருப்பமா இல்லையா அப்படின்ட்டு இருக்க. இவளுக்கே ஆச்சரியமாயிடுது. நீயா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, கடையிலேருந்து நானும் பார்க்குறேன், நீ ரொம்பவே மாறி இருக்கியே அப்படின்ட்டு ஜூன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல. ஆமாம் நான் உங்கள் தோஸ்த் ஆயிட்டேன்ல அப்படிதான்ட்டு நம்ம ஹீரோயின் இதுதான் சாக்கடம் விட்ட போட்டு எப்படியோ சியோவை கடைசியில் காப்பாற்றி விட்டுறா. ஏதோ இந்த ஒரு டைம் நான் விடுறேன், ஏதோ உங்கள் அப்பா எல்லாம் பெரிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களாமா, எடுத்துட்டு வா அப்படின்னு சியோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வகை வகையாக வச்சிருப்பாங்க போல. இன்னொரு பக்கம் இளவரசரும் அந்த பார்ட்டிக்கு போகலான்ட்டு போய் கை கலவருக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கை கலவிட்டு அவருக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நின்றுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்ட்டியும் ஆரம்பிச்சிருது. அங்கே இருக்கிற எல்லா சரக்கையும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏதோ மறுபடியும் நீ ஊத்து அப்படின்ட்டு சியா கிட்டே அவள் வம்பெழுத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கரெக்டாக உள்ளே பூந்துடுறா. நான் ஒன்று பண்ணித்தரேன்னு சொன்னேன்ல,
இல்லை, அதை நீங்கள் கண்டிக்கவே இல்லை பார்த்தீங்களா, இப்போ பாருங்க என் கைவனத்துன்ட்டு இருக்க எல்லா சரக்கையும் பார்த்தீங்கன்னா 2 ஊற்றுனது காக்டேல் தானே, அதுவும் நம்மால் குடிச்சு ரொம்ப பழகிருப்பா போல, சும்மா 2 வெலசுறா பாருங்க. இவளோட திறமையை பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆஹா ஓஹோன்னு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த அமிர்தத்தை கொடுக்க போகிற அதிர்ஷ்டசாலி யாரு, என் கண்ணு முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அங்கே ஒரு பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு குடிச்சிட்டு பட்டுச்சே நிஜமாலுமே அமிர்தம் மாதிரிதாப்பா இருக்கு அப்படின்ட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது, அடுத்து நான் ஒன்று பண்ண போகிறோங்க பாருங்க, இதோ இதுதான் சைனா மெட்டீரியல், நீங்கள் குடிங்க அப்படின்ட்டு அவள் ஜூன் கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. என்னோட அன்பு உள்ள நிறைஞ்சு கொட்டி செஞ்சுருக்கேன், குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்க. ஜூன்கே குடிச்சு பார்த்துட்டு பிடிச்சிருது, செமையா இருக்கே அப்படின்ட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் எங்களுக்கு கொடுங்கன்னு இருக்காங்க. நான் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் வரிசையில் நிற்கணும், அப்போ தானே என்னால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்க எல்லாத்தையும் அவள் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா. நம்ம ஹீரோயின் அவளோட வித்தையை கற்று வச்சதெல்லாம் மொத்தமாக இருக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து சியோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தோ குடிங்க எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறேன், யாரும் கவலை பண்ண வேண்டாம், குடிங்கன்ட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த குடிச்சிட்டு கேம் எல்லாம் ஆடுவாங்களா அந்த மாதிரி இப்படிதான் இதை கலக்கி குடிக்கணும், இதை குலுக்கி குடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஊர் மக்களுக்கு எல்லாம் கேட்டுட்டு இருக்குது. என்னமோ காக்டெயில்னு ஒன்று எப்படி சவுண்டு போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்கு போலப்பா அப்படின்ட்டு வெளியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஊர்ல எல்லாம் காசு 5 நிமிஷத்துல பரவிடு போல. ஹியூனா அந்த இடத்துல வந்திருக்கான். என்ன இது கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி கொண்டாடிட்டு இருக்காங்கன்ட்டு ஊருக்குள்ள எல்லாம் இந்த மாதிரி லேடிஸ் பெரிய இடத்து பிள்ளைகளா அப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்க. எல்லாமே அந்த காக்டெயில்னு சொல்றாங்களே என்னென்ன பார்க்கலான்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சியா பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சரக்கையும் எடுத்து கொடுத்துட்றா. இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு குறைய வரக்கூடாது, பார்ட்டி பக்காவாக நடக்குன்ட்டு. நம்ம ஹீரோயின் இருக்க எல்லா பாட்டிலையும் சேர்த்து வச்சு எல்லா சரக்கையும் ஒன்றா ஊற்றி இப்படி தான் குடிக்கணும், ஸ்டைலிஷாக இதை இப்படி தான் குடிக்கணுன்ட்டு அவள் குடிக்கிற எல்லா வித்தையும் இதை குலுக்கி தான் குடிக்கணுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே எல்லா புள்ளுகளும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு குடிச்சு ஒரு கட்டத்தில் போதை வண்டை கேறிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் சியா மீட் பண்ண போகிறாள்ன்ட்டு அப்பையும் அதே இதில் எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஊருக்குள்ள மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்களே, நம்ம பேசாமல் இவங்க எல்லாத்தையும் ஒன்று பரட்டுனா சியா போய் அழகாக இளவரசரை மீட் பண்ணிட்டு வந்துருவா, நம்ம நினச்சதெல்லாம் பழிச்சிரும் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா இருக்கிற இன்னொரு சரக்கையை ஏற்றி வச்சுட்டா. அங்கே போய் இதோ இப்போ தான் போகிற பாருங்க, இதுதான் ஜப்பான் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. ஹியூனுக்கு இவ பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வருது. இதோ இப்போ நான் பண்ண போகிறது சைனா மிக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோயின் போதையில் உளறிட்டு இருக்கிறத. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விடிய போதை தெரியறது கூட தெரியாமல் நல்லா குடிச்சு உளறிக்கிட்டு இருக்க. அங்கே ஊர் மக்களுக்கு எல்லாருமே ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இவனும் பார்த்து க்யூட்டாக இருக்காளேன்ட்டு பார்த்துட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவளுக்கு நல்லா மயக்க வர மாதிரி இருக்குது. ஒரு சுத்துறா. முடிச்சு பார்த்தா கண்ணில் இளவரசர் இருக்காரு. அப்புறமா இவ காலையில் எந்திரிச்சு தூங்கிட்டு இருக்கா. ஏதோ ஒன்று நல்லா நிரண்டிட்டு இருக்கா. என்னடான்ட்டு முடிச்சு பார்த்தா தெரியுது இவ படுத்திருக்கிறது இளவரசர் கிட்ட. இவளுக்கு ஒரே பயமாயிடுச்சு, என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் இளவரசர், என்ன உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கு. யாரையா நீ என்னையா பண்ண என்ன அப்படின்ட்டு கதறி அடிச்சிட்டு இருக்கா. அடச்சி குடு அப்படின்னு பெட்ஷீட் இழுத்து மூடிக்கிட்டு இருக்க. இப்போ மூடி என்ன பிரயோஜனம், நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேங்கிற மாதிரி இளவரசர் சொல்றாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. நேற்று நான் வேண்டாம்னு சொல்லியோ நீ தானே இது பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன நடிச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் இவ அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் இளவரசர் சிரிக்கிறத பார்த்து இவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. நைட்டு பார்த்தீங்கன்னா சரக்கு ஓவர் அடிச்சுட்டு இவ ரொம்பவே முடியல, ஒரு மாதிரி இருக்குன்னு வெளியே வந்திருப்பா. எப்பயா மீட் பண்ணுவீங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சியா போய் சீக்கிரம் இளவரசரை பாரு அப்படின்ட்டு இவன் மேலே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் பூத்துக்கிட்டு இருக்கோம். அப்போதான் இவளுக்கு ஞாபகம் வரும், தோ இந்த டைமில் தானே சியா வருவா, இளவரசரும் பார்த்துருவாரு, அப்போ இப்போதான் வரப்போலாரா, சியா எங்கே இருக்க அப்படின்ட்டு இவ சரக்கு அடிச்சுக்கிட்டே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவ விழுகிற மாதிரி போறா. பட் கரெக்டாக அந்த இளவரசர் வந்து இவளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே இவளுக்கு ஒரே ஷாக்கு, ஐயோ நம்ம இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்த இளவரசர் இவர் தானா அப்படின்ட்டு. நான் காமிக்கில் படித்ததை விட இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்ட்டு ஹீரோயின் அப்பயே வாங்கிடுறா. முதல்ல கையை கூட எப்படி இருக்க, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க. இளவரசர் பயந்துட்டாரு, என்ன பைத்தியமா நீன்னு கத்தி வச்சுட்டு இருக்க, முடிஞ்சா கொல்லுங்களேன் அப்படின்ட்டு இவ சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. இளவரசர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு இது எங்கேயோ தப்பிச்சு வந்திருக்குன்ட்டு. என் கண்ணை பார்த்து தைரியமா பேசிட்டு இருக்க, எவ்வளோ திமிரு உனக்கு அப்படின்ட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு வாழ உருவிட்டா. நீங்கள் எப்போவுமே இப்படி தான் ரூமர் பரப்பிட்டு இருப்பீங்க உங்களை பற்றி அப்படி இப்படின்ட்டு, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இவ ஸ்ட்ரைட்டாக கிஸ்ஸே பண்ணிடுறா. பண்ணதுக்கப்புறம் இளவரசருக்கு ஒரு ஷாக்கு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு இருக்கா, எங்க மறுபடியும் கிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. உங்களால் முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் வெளியே என்னதான் கரடு முரடு இருந்தாலும் பாவம் உள்ளுக்குள்ளே நீங்கள் அன்புக்காக இயங்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் வேணும்னே தானே இந்த ரூமர்லாம் பரப்பி விட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இதெல்லாமே கொஞ்ச நாளில் மாறிடும், எல்லாமே எனக்கு தெரியும், ஒரே ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க, நீங்கள் உங்கள் காதலை கண்டுபிடிச்சிருவீங்க, காதலில் மட்டும் விழுந்துட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்க. இளவரசர் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன நான் தான் சொன்னேன்ல உங்கள் மூளையை நான் படிப்பேன், எனக்கு எல்லாத்த பற்றியும் தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் மட்டும் காதலை மட்டும் விழுந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது, என் வாழ்க்கையே மாறப்போகுதுன்ட்டு இவ சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க. இளவரசர் ஏதோ இவளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ போச்சிடாங்கிற மாதிரி கை வச்சுட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்குறாங்க. இவ அலறி அடிச்சிட்டு இருக்கா, என்ன பண்ணுறீங்க தொடாதீங்கன்ட்டு. இளவரசர் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இதெல்லாம் தெரியலையாங்கிற மாதிரி இவளை இழுத்து பிடிச்சி தொட்டு பார்த்துட்டு இருக்க. இவளுக்கு காய்ச்சல் எல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே இளவரசின்னு சவுண்டு
போச்சு நான் செத்தேன், என் மானம் போகுதுன்னு இவ பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, பாரா புதுசாக இருக்குங்கிற மாதிரி இளவரசர் நான் போயிட்டு வரேன், இங்கே இருக்கணும் புரியுதாங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இவ எப்படா தப்பிக்கலான்ட்டு பயந்துக்கிட்டு இருக்கா. இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே, நேற்று அவங்க 2 பேரும் மீட் பண்ணது நான் வேற மீட் பண்ணிட்டேனே, என் கனவு கண்ணையெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படின்ட்டு சிஎம் நினச்சிட்டு கெப்பச்சா போதுண்டாங்கிற மாதிரி இவ ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இளவரசர் வந்துடுறாரு. வந்த உடனே இவளுக்கு ஒரே ஷாக்கு, போச்சுடா மறுபடியும் மாட்டிக்கிட்டடான்ட்டு. நான் கொஞ்சம் வெளியே வேற போகிற வேலை இருக்குது, அது வரைக்கும் நேற்று நைட்டு அவசரப்பட்ட மாதிரி பண்ணிடாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா தலையை தீவி விட்டுட்டு நான் வந்துடுறேன்ட்டு கிளம்ப. இவ பார்த்தீங்கன்னா எப்படா போவா எப்படா தப்பிக்கலாங்கிற மாதிரி வெறி பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. போச்சு நான் கதையவே சொதப்பி விட்டுட்டேன், செகண்ட் மீட்டிங்காச்சும் இவங்களை பண்ண வைக்கணும், இல்லைனா நான் பலியாடாயிடுவேன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பிட்டு இருக்க. அப்புறம் தான் இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, நேற்று மட்டும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா கதையே மாறி இருக்குமே, இப்போ நான் வேற நடுவில் மாறிட்டேனே, என்னடா பண்ணுறதுன்ட்டு நம்ம ஹீரோயின் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கா. இதை நான் அப்படியே விட மாட்டேன், செகண்ட் மீட்டிங் 2 பேத்துக்கு நானே ஏற்பாடு பண்ணுறேன் இருக்கேன். இன்னொரு பக்கம் வெளியே வந்தா இளவரசரோட அசிஸ்டண்ட்டுக்கே ஆச்சரியம், என்ன இவங்களையும் புத்திஸ்டாக மாற்ற போகிறீங்களா, ஏன்னா போன டைம் கூட ஏதோ ஒரு பொண்ணு உங்களை வந்துச்சு, அது கூட புத்திஸ்டாக நீங்கள் மாற்றி விட்டுட்டீங்கன்னு ரூமர்லாம் வந்துச்சு, அதே மாதிரி இதுவும் உண்மையான்ட்டு இருக்க. இளவரசர் ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரமாக கல்யாணத்துக்கு பேசணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு யோசிச்சுட்டாங்க. அவருக்கு இளவரசர் கல்யாண நினப்பில் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்க. அவரோட அசிஸ்டண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சூரியன் மாற்றி உதிச்சிட்டாங்கிற மாதிரி இருக்குது, இப்போல்லாம் இளவரசர் பேசுகிறவர் இல்லையன்ட்டு அங்கே போய் ஹீரோயினை பார்க்கலான்ட்டு போனால் ஆளே காணும். என்னென்னா நம்மளால் அப்படியே நைஸாக கேட்டை விட்டு தப்பிச்சிடலான்ட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. வந்ததுக்கப்புறம் இவளுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அங்கே ஏதோ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்க, வெளியே போகிறக்கு வழி எங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அதோ இப்படி தான் போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, நேற்று இந்த மாதிரி இளவரசர் கூட்டிகிட்டு வந்தார்ல அந்த பொண்ணு இவ தான் அப்படின்ட்டு. பரவாயில்ல நம்ம இளவரசரே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அசிங்கமாக இருக்குது, நேற்று நான் என்ன பண்ணிட்டேன், 1 நைட் ஸ்டாண்டில் இருந்துட்டு வந்துட்டேன் நான், போச்சு மானத்தையே வாங்கிட்டேன்ட்டு. இவ யாரை பார்க்க வந்திருக்கானா, சியா இருக்கால அவளை பார்க்க தான் வந்திருக்கா. அவள் அதை விட சந்தோஷமாக ஓடி வரா, நேற்று நைட்டு நீங்கள் போயிட்டீங்க போல அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் எனக்கு கொஞ்சம் தலைவலி அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்ட்டு இருக்க. சியா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் காட்டணும் வாங்க அப்படின்ட்டு உள்ள ஆசையாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நேற்று டீ ஹவுஸில் நல்ல பார்ட்டி நடந்துச்சுல, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் இல்லைனா எதுவுமே நடந்திருக்காது, உங்களால தான் நேற்று எல்லாரும் என் கூட ஜாலியாக கூட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு இருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று நைட்டு எதனா நடந்துச்சான்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. இளவரசரை போய் மீட் பண்ணியிருப்பாளான்னு நினச்சிக்கிட்டு இருக்க. இல்லையே எதுவும் நடக்கலையே அப்படின்ட்டு இருக்கா. போச்சு நான் கண்ட கனவு எல்லாத்தையும் நானே கழிச்சு விட்டுட்டேன், இப்படியாச்சும் இந்த டைம் நான் நிறைவேற்றுவேன்ட்டு. உனக்கு இளவரசரை பற்றி தெரியுமா, அவரை பற்றி நீ எதனா கேள்விப்பட்டிருக்கியான் இருக்க. அவர் ரொம்ப கொடூரமானவர், அவர் கண்ணை பார்த்தா கூட அப்படி கொன்றுவாராமா அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் வேறு ரூமர் தான் தெரியுமா, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு இவ பேசிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லையே நான் ஊரில் சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் ரூமர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ வேணா ஒரு டைம் மீட் பண்ணி பாரு, உனக்கு அவரை கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் அவ இளவரசர் ஆக்சுவலாக பையனே இல்லையாமா, அவர் ரொம்ப ரூடாமா அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லையே அவர் நேற்று அவ்வளோ அரகண்டாக இருந்தார் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்த விளையாட்டியே சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் தான் இவளுக்கு நேற்று என்ன பண்ணியிருக்கான்னு ஞாபகம் வந்திருக்கு. இப்படி மானத்தை வாங்கி வச்சுட்டு ஹீரோயின் வாயை கத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இளவரசர் பார்த்தீங்கன்னா போய் அரசரை பார்த்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு ரொமான்டிக்காக காமெடியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. இன்னொரு விஷயம், நம்ம சேனல்ல இந்த காமெடிக்கு ஆப்போசிட்டாக ஒரு பக்காவான த்ரில்லர் ட்ராமா போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு எபிசோட் பாருங்க, அவ்வளோ பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ட்ராமாவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்க. பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு சூப்பர் எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.